ஓம் ஸ்ரீ மாரியம்மனே போற்றி. வருடத்தில் எல்லா மாதங்களும் சிறப்பான மாதமாக என்றாலும் ஆடி மாதத்துக்கு மட்டும் எந்த மாதத்துக்கும் இல்லாத தனி சிறப்பு உண்டு. கோழி கூவுவதற்கு முன்பே அம்பிகையே ஈஸ்வரியே என்ற பாடல் ஒலிக்கத் தொடங்கிவிட்டால் ஆடி மாதம் பிறந்துவிட்டது என்று அர்த்தம். ஆடி மாதம் அம்மனுக்கான மாதம். அம்மன் கோயில் கொண்டாட்டங்கள் களைகட்டத் தொடங்கிவிடும். ஆடி மாதத்தில்தான் தட்சணாயினி புண்ணிய காலம் தொடங்குகிறது. பொதுவாக ஆடி மாதம் என்றாலே அம்மன் வழிபாடு, ஆடி மாத கூழ், ஆடி அமாவாசை போன்ற பல ஆன்மீக சிறப்புகளை கொண்டது. இந்த ஆடி மாதத்தில் ஆடி வெள்ளி, ஆடி அமாவாசை, ஆடிப்பூரம், ஆடிப்பெருக்கு என பல சிறப்புகளை கொண்டது. மேலும் ஆடிப்பட்டத்தில் விதைப்பது என்பது பாரம்பரியமாக பின்பற்றப்படுகிறது. ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு விதமாக ஆடி மாதம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி போன்ற ஊர்களிலெல்லாம் ஆடி மாதத்தில் ஆடி நோன்பு கொண்டாடப்படும். அதாவது தேங்காயில் ஒரு கண்ணில் ஓட்டை போட்டு அதில் வெல்லம், கடலை போன்ற பொருட்களை போட்டு அதை ஒரு அழிஞ்சில் மரத்தின் குச்சியில் பொருத்தி அம்மன் முன்னாடி அதை தீயில் சுட்டு பின்பு சாப்பிடுவார்கள். மேலும் பல ஊர்களில் அம்மனுக்கு தீ மிதித்தும் வழிபடுவார்கள். மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற ஊர்களில் எல்லாம் அம்மனுக்கு கூழ் காய்ச்சி வழிபடுவார்கள். அம்மன்